ஹேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, பட் ஏன் வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரியல. ஏன் அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். எனக்கு என்னன்னு தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து போடுறேன். பட் ஆனால் லைக் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நம்ம சேனலில் இருக்கிறவங்க பார்த்தாலே எனக்கு அது போதும், பட் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கடா ஃபேரிஸ், ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டு போனஸ்ன்னு மட்டும் சொல்லாமல் வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. லைக் அன்கட் சீன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து தந்துட்டுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்கிட்ட இன்ஸ்டாவில் நீங்கள் என்கிட்ட தாராளமாக பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோட நிறைய பேர் இருக்கீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன்டா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் நான் வந்து இன்றைக்கி கிட்னாப்டு பை மாஃபியா மாமாவோட லாஸ்ட் பார்ட் தான் வந்து 1/2 போட்டிருந்தேன். ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். 1 வீக் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்ட் போட்டு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டியூரேஷன் நாம் வீடியோக்குள்ளே போகலாம்டா ஃபேரிஸ். நாம் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாம் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா ஃபேரிஸ். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கிட்னாப் ஆகிருந்திருப்பீங்க, அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போது அதில் இருந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா உங்களை ஒரு தனியான ஒரு ரூமில் தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது. அதில் வந்து உங்களை வந்து சேர்லலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. லைக் கையை மட்டும்தான் பின்னாடி எடுத்துகிட்டு போய் சேரில் கட்டியிருக்காங்க. கண்ணு வந்து கட்டியிருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. லைக் கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. யார் நீங்கள்லாம்? என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் யாராவது சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க, கத்துறீங்க. அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாருமே இல்லை. எல்லாம் வந்து வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. லைக் ஷூகா வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 1/2 hour ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஷூகா வந்து வராரு. அந்த ரூமுக்கு வெளியில் தான் அவர் நின்றுட்டுருக்காரு. என்னடா, என்ன மேட்ரு முடிஞ்சா? பஸ் கூப்பிட்டு வந்தாச்சு, பஸ் உள்ளே தான் இருக்காங்க. சரி, யாரும் உள்ளார வரக்கூடாது, புரியுதா? புரியுது பஸ். அவரும் உள்ளார கதவை திறந்துட்டு போகிறாரு. போனதுமே வந்து லைக் வந்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு லைக் வந்து கார்ட்ஸ் வந்து அவருக்கு அப்படியே உங்களுக்கு எதிராக இப்போ சேர் போடுறாங்க. அண்ட் அவருக்கு பின்னாடி வந்து 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் கார்ட்ஸை வந்து லைக் ஃபிங்கர் ஸ்னாப் பண்ணுறாரு. கார்ட்ஸும் வந்து உங்களோட கட்டை வந்து அவுத்து விடுறாங்க. கண் அப்படியே வந்து இது பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே தெரில. அந்த லைட்டு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு இதாகல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் வந்து எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்குற ஷூகாவை பார்க்குறீங்க. உடனே நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அண்ணே என்னை விட்டுடுங்க, நீ எதுக்குன்னு என்ன தூக்கிட்டு இருந்தீங்க? நான் தான் எதுவுமே சொல்லலையேன்னு உங்களை பற்றி. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். எஜே வாய் மூடு, சும்மா ஒப்பாரி வைக்கிற மாதிரி. ஒன்று நீங்களும் வந்து சைலண்ட் ஆகிடுறீங்க. இந்த அண்ணன்னு சொல்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ஏன்னா நான் உன்னோட அண்ணனும் கிடையாது, எவனும் கிடையாது, உன்னோட மாமா. என்ன சொல்கிறீங்க? உன் அம்மா கறி இருக்கால, உன் அம்மா கறி, அவ கூட பிறந்தவனா?
நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். அவ அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா என் அம்மா என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நீங்க போய் சொல்றீங்க. ஏய் அடங்கடி, நான் ஒன்றும் போய் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. உண்மையை தான் சொல்கிறேன், புரியுதா? அவளுக்கு வந்து இந்த மாஃபியா வேலையில் நான் இருக்கிறது பிடிக்கல. அதனால் அவள் வந்து என்னை பற்றி எதுவும் உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பா. ஆனால் அதுக்காகலாம் உன்னை விட முடியாதுல்ல. இனிமே என்னை கூப்பிடுறதா இருந்தா மாமா அப்படின்னு கூப்பிடணும், புரியுதா? அண்ணன் சாரு இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, புரியுதா? இதை பாருங்க, திடீர்னு நீங்கள் வந்து மாமா அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் எனக்கு அதை பற்றின கவலையே கிடையவே கிடையாது. எதுக்கு என்ன இப்போ கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை. என் அக்கா கறி கூட கொஞ்சம் விளையாடி ரொம்ப வருஷமாயிருச்சு. அதான் உன்னை வச்சு அவ கூட கொஞ்சம் விளையாடலான்ட்டு. அதுக்கு நீங்களும் உங்க அக்காவும் விளையாட வேண்டியதானே? எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? என் அக்கா கூட விளையாடுறத விட உன் கூட விளையாடினா அது என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்றை வச்சு தாண்டி என் அக்கா கூட விளையாட போகிறேன். இதை பாருங்க, நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப ஒரு தப்பாக இருக்கு. முதல்ல என்ன விடுங்க, நான் போகணும். நீ இப்போ போக போகிறது கிடையாது. நான் எப்போ என்னோட ஆட்டம் போர் அடிக்குதோ அப்போ உன்னை விட்டுருவேன். அப்போ நீ போ. எப்போ என்ன விடுவீங்க? யாருக்கு தெரியும், மாசமாகலாம், வருஷமாகலாம், ஏன் திடீர்னு நாளைக்கு கூட போன்னு விட்டாலும் விடலாம், சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சிவா சொல்கிறாரு. டேய் அவள் கட்டை அவுத்து விட்றாங்கடா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் கட்டை அவுத்து விடுறாங்க. உங்களுக்கு விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்குள்ளாரையே சிவா வந்து ஒன்று அங்கல அப்படி தூக்கி ஷோல்டர்ஸில் போட்டுடுறாரு. என்ன பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க. ஏய் விட்டுறேன்டி, என்னடி அவசரம் உனக்கு? அதுக்குள்ள மாமன் உனக்குள்ள வரணும்னு அவ்வளோ ஆசையோ அப்படின்ற மாதிரி சிவா சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. பட் ஆனால் சுற்றி இருந்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அது புரிய வேண்டிய நேரத்தில் தெளிவாக உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. என்ன இங்கே தூக்கிட்டு போகிறீங்க? விடுங்க, நான் போகணும் வீட்டுக்கு. சரி வாய மூடு, சும்மா வீட்டுக்கு போகணும் ஆட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அமைதியாக வா அப்படின்ற மாதிரி உங்களை தூக்கிட்டு போய் அவர் ஒரு ரூமில் தான் துப்புன்னு போடுறாரு. என்ன பண்ணுறீங்க? அதுவா, உன்னை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கேன். என்ன? ஒன்றும் இல்லை. சரி, இனிமே இந்த ரூமில் தான் நீ இருக்கணும். இந்த ரூமை விட்டு நீ வெளில வரலாம், வெளில வரலாம். சுற்றியும் காட்சி தான் இருப்பாங்க. நீ எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதையும் மீறி நீ தப்பிக்கலான்ட்டு பார்த்த, இந்த ஜன்னல் வழியாக குதிக்கலான்ட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னோட கை கால்லாம் இல்லாமல் போயிடும். சரியாடி செல்லக்குட்டி, மாமாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அது முடிச்சுட்டு வந்தவனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சுகர் கிளம்பி போயிடுறாரு. உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சரி போலீஸுக்கும் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரில, ட்ராக் பண்ணவே முடியலை. லைக் வந்து அவர் வந்து ஒரு ஷோக்கு வந்து ஒரு மிஷனுக்கு போயிருப்பார். ஒரு 1 வீக் மிஷன் இருந்திருக்கும். ஸோ மிஷனுக்கு தான் வந்து போயிருப்பார். நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே தான் சுற்றுறீங்க. பால்கனிலேருந்து குதிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. கீழே நீங்கள் குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக கை கால் ஒட்டையும் அப்படின்றதுனால நீங்கள் கீழே குதிக்கவே இல்லை. எப்படியாவது ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகிடலான்ட்டு நீங்கள் நினைக்கும் போது கரெக்டாக உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஒரு டாகு. அதுக்கு பயந்தே நீங்கள் வந்து வேண்டாண்டா சாமி, நம்ம எஸ்கேப்பெல்லாம் ஆகவே வேண்டாம், நம்ம அமைதியாக இருந்துருவோம். இந்த ஒரு வாரமும் ஷூ பேக் இல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் அங்கே இருக்கிற இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு பழக ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. அவன் இல்லாததும் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு படுது. அப்படி தான் 1 வீக் வந்து நீங்கள் கெஸ்ட்டு மாதிரி ஜாலியாக இருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளார. இப்படியே 1 வீக்கு கழித்து உங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ, எங்கே தேடுறாங்களோ, என்ன ஆகுதோ அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணியும் வந்து பேச முடியல. ஏன்னா உங்கள் ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரும் வந்து உங்களுக்கு தெரியாது.
1 வீக் கழிச்சு தான் அசோகா வந்து வராரு ரிட்டர்னு. வரும்போது அவர் எப்படி வராரு அப்படின்னா, ஷர்ட்லலாம் பிளட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. வந்ததுமே வந்து அவர் உங்களை தான் பார்க்குறாரு. ஏய் இங்கே வா. ஆ நான் வரமாட்டேன். வா. உங்களுக்கு அப்படியே பயமாயிருச்சு அவரோட வாய்ஸை கேட்டதுமே. நீங்களும் அப்படியே நடந்து போறீங்க. உங்களை பக்கத்தில் எழுதிச்சு செம்மையாக ஹக் பண்ணுறாரு. ரொம்ப மிஸ் பண்ணண்டி ஒன்று. உங்களுக்கு அப்படியே நெளியறீங்க. ஏய் நெளியாம நில்றி. மாமனுக்கு மூட் ஆகுதுல்ல. ஏன்னா ஒன்னும் பண்ணாட்டி வா மாமனுக்கு குளிப்பாட்டி விடுவேன். ஏது குளிப்பாட்டணுமா? ஆமாண்டி பொண்டாட்டி, மாமாக்கு செம்ம டயர்டாக இருக்கு. நீ குளிப்பாட்டணும்னு வச்சுக்கேன் சோகமாக இருக்கும். வா 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 அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டு போறாரு. இல்லை இல்லை நான் வரல, என்ன விடு விடுடாடி, பொறுக்கி விட்டுறா. நீங்கள் அடிக்கிறீங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் உங்களை இழுத்துக்கிட்டு தான் வந்து போறாரு அவரோட ரூமுக்கு. அப்படியே வந்து கதவை மூடி லாக் பண்ணிடுறாரு. உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் இப்படி பண்ற? அவர் அப்படியே ஒவ்வொரு ஷர்ட் பட்டனா அன்பட்டன் பண்ணிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பின்னாடி விலகி போயிட்டே இருக்கீங்க. இப்போ வாலில் பின்னாயிட்டீங்க. அவர் அப்படியே ஷர்ட்டை கழட்டி அப்படியே கீழே போடுறாரு. உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து அவர் செஸ்ட்டு மேலே வைக்கிறாரு. உங்களுக்கு அப்படி கையெல்லாம் நடுங்குது. பொண்டாட்டி மாமனுக்கு செம்ம டயர்டாக இருக்குது, ஒரு குளியலை போட்டு விட வாடி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஹஸ்கி வயசில் சொல்கிறாரு. உங்களுக்கு இதை பாருங்க, நீங்களே போய் குளிச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வரல ப்ளீஸ். ஏய் வாடி அப்படின்ற மாதிரி உங்களை இழுத்துட்டு போகிறாரு. அவர் உங்களை உங்களை தான் வந்து ஒரு குளிப்பாட்ட வைக்கிறாரு உங்களுக்காக. ஐயோ என்ன இப்படியெல்லாம் என்ன பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து குளிப்பாட்டியும் விட்டுட்டீங்க. வேக வேகமாக வெளியில் வந்துடுறீங்க. சுகாவை அப்படியே வந்து ஸ்மிர் பண்ணிட்டு அவர் டவலை எடுத்து அவர் வந்து பாக்ஸர்ஸோடு மட்டும்தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஃபுல்லாக நேக்கடாகலாம் இல்லை, நீங்கள் நேக்கடாக தான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்றவங்களாம் நினச்சிக்காதீங்க. ஸோ பாக்ஸரோட தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ டவலும் எடுத்து ரேப் பண்ணிட்டு அவர் அப்படியே வந்து வெளியில் வராரு. பாக்ஸர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்களோ ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிட்டு உங்கள் நெக் அப்படியே சக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? பொண்டாட்டி செம்மையாக ஆரம்பிச்சிடி தெரியுமா? உன்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே என் மேலே பட்டதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னோட கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சுடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஆனால் சுகர் அதை இதை பற்றியுமே வந்து கண்டுக்கல. சரி மாமாக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட பார்க்கலாம். ஏன்னா நீங்களே போய் பண்ணிக்கோங்க போங்க. வாடி, இனிமேல் நீ தாண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷோகாவும் உங்களை இழுத்துட்டு போய் அவருக்கு உங்களை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண வைக்கிறாரு உங்களை. நீங்களும் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் பண்ணியும் வந்து விட்டுறீங்க. டெய்லியும் இப்படியே தான் வந்து போகுது. டெய்லியும் ஷுகர் வந்து நீ தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ண வைப்பார். ஒர்க்ஸ் எல்லாம் வந்து முடித்தா உங்களோட உங்களோட லைக் என்ன சொல்கிறது, உங்களோட லேப்பில் வந்து படுத்துக்குவார். அவங்களோட ஹேண்ட் எடுத்து அப்படியே ஒரு தலையில் போதி விட மாதிரிலாம் பண்ணுவார். போக 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 என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு லைக் வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நீங்களாகவே வந்து உங்களோட லேப்பில் வந்து படுத்தா நீங்கள் அப்படியே ஒரு தடவி கொடுக்குறது, நீங்களாகவே வந்து ஃபீட் பண்ணுறது, ஒரு ஹாப்பினஸோடு ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஷுகர் மேலே உங்களுக்கு லவ் வந்துருச்சு. லைக் வந்து அது உங்களுக்கு தெரியல நீங்கள் லவ் தான் பண்ணுறீங்க அப்படின்றது. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து லைக் இப்போ ஒரு 15 days அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஒரு டேஞ்சரஸான மிஷனுக்கு போயிருக்காரு. சரி எப்போவும் நீங்கள் வந்து மிஷன் போகிறது தானே, இது நார்மல் தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் 2 நாள் கழிச்சு அவர் திரும்ப வந்து வராரு. வரும்போது அவருக்கு கையில் பயங்கரமான காயம்.
அதை பார்த்ததுமே உங்களுக்கு பதறி போகுது, கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. முதல் தடவையா அப்பதான் நீங்க மாமா அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. இது தடவைக்கும் எத்தனையோ தடவை சுகா வந்து உங்களை கேட்டிருக்காரு, மாமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நீங்க கூப்பிட்டதே கிடையாது. இப்போ நீங்க முதல் தடவையா மாமா, என்னாச்சு மாமா உனக்கு, கை என்னாச்சு அப்படின்ட்டு அவ்வளோ எமோஷ்னலாக வந்து சுகா கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் கண்ணு கலங்குறது, நீங்கள் பயந்து போயிருக்கிறது அப்படின்ற எல்லாமே அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, சின்னதாக அடிதான், சரியாயிரும். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஐயோ மாமா, இவ்வளோ பிளட்டு போயிருக்கு மாமா. என்ன மாமா இப்படி பத்திரமா இருந்திருக்க மாட்டியா? பாரு எப்படி இருக்கு. ஐயோ இவ்வளோ ரத்தம், இவ்வளோ பெருசாக அடிபட்டிருக்க மாமா. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜமான வேலை தான், ஒன்றும் இல்லை. முதல்ல நீ வா, நீ உட்காரு, நீ எதுவும் பண்ணாது, நீ எங்கேயும் போது, வீட்லயே இரு மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கண்ணில் இருந்து கலங்குறீங்க. உங்க டியர்ஸ் அப்படியே சுகர் வைப் பண்ணுறாரு. அவருக்கு புரியுது, லைக் வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவரை அப்படின்றது உங்களுக்கும் புரிய வருது. சுகருக்கு இப்படி ஆனதும் வந்து இப்படி பதறி போகிறீங்க. அப்போ கன்ஃபார்ம் இது லவ் தான் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுது. நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க சுகாக்கு. அவர் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. அவர் எது வேணாலும் நீங்கள் தான் ஓடி 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 வேலை பார்க்குறீங்க அவருக்காக. ஓரளவுக்கு அவருக்கும் வந்து ஹேண்டெல்லாம் வந்து க்யூர் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் அவங்க இறந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் கழித்து அவர் உங்கள் வீட்டுக்கே வந்து கொண்டு போய் விட்டுடுறாரு. எப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் லைக் வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தி உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை அவங்களோட வீட்டு அந்த கேட்டு சைடும் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து அவங்கள படுக்க வச்சிடுறாரு. அவரோட ஃபேஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கங்கே சிசிடிவி கேமரா இருந்திருக்கும் இல்லையா, அதனால அவர் வந்து அவரோட ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுனால அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அவருக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக தான் இருக்கு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அவர் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உடனே போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா தான் வேகமாக, உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வேகமாக வந்துட்டு உங்களை தான் எழுப்புறாங்க. லைக் வந்து அப்போ தான் லைக் உங்கள் சீக்ஸை டேப் பண்ணுறது, தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா அப்பா, அம்மா அப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க, எங்கடி போன, இங்கே எப்படி வந்த, அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. வாங்க முதல்ல உள்ளார போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் வந்து உள்ளார கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, சரி வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படின்ட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம். அதை விட உங்கள் அம்மாவுக்கு அதை விட பயங்கரமான கோவம். செம்மையாக பலார்னு ஒரு அறை தான் விழுது. என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற, அவன் யாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன் கூடலாம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, நம்ம அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், எங்களை சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அழுறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டேய் இவளை தூக்கிட்டு கொண்டு ரூமில் பிடிச்சி லாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்றது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே ரூம்லேயே தான் இருக்கீங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. இப்போ இப்படியே தான் டேஸ் போயிட்டே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு இதுக்கு மேலே முடியல. உங்கள் ரூமுக்கு தான் வந்து வராரு. அவரா, இதை பாரு, அவனை ஒழுங்காக மறந்துட்டு ஒழுங்காக இருக்கிற வேலையை பாரு, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், மாமா கூட என்ன சேர்த்து வைங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பெல்ட்டை கடிச்சு செம்மையாக அவங்கள பெல்ட்டாலேயே அடின்னு அடிக்கிறாங்க. அப்படி கதறீங்க நீங்கள்.
பெல்ட்ட பிஞ்சு போயிருந்திருக்கும். இங்கேயே கடை, நீ செத்தாலும் சாவு, ஆனா அவன் கூட உன்னை சேர்த்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா அம்மாவா இவளை கண்டிப்பா எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா வெளியில போயிருந்திருப்பாங்க. லைக் இப்படியெல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷூகாவால அமைதியா இருக்க முடியல. அவருக்கு உடனே அவரோட காட்சோட கிளம்பி வராரு. லைக் உங்களை தான் வந்து உங்க வீட்டுக்கு வராரு. உங்களை வீட்டுல யாரெல்லாம் அப்பதான் அங்க இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மெய்ட்ஸ் கிட்ட தான் ஷூகா வந்து கேக்குறாரு, எங்க அவ? உங்களை தான் கேட்குறேன், எங்க அவ? அவங்களும் ரூமை பாயிண்ட் பண்ணுறாங்க. உடனே ஷூகா அங்கே வராரு. கதவை உடைச்சிட்டு தான் உள்ளார வராரு. உங்களோட நிலைமை இப்படி பார்த்தோம்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. மாமா, மாமா வந்துட்டியா மாமா? பொண்டாட்டி, என்னாடி இது இப்படி போட்டு அடிச்சிருக்கான்? உங்க அப்பனை எனக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. மாமா, மாமா வேண்டாம் மாமா. என்னடி வேண்டாம் பாரு, எப்படி அடிச்சு வச்சிருக்க, பெத்த புள்ளன்னு கூட பக்கமே எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாரு. இன்னைக்கு அவனை சும்மா விட போறது கிடையாது. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா எனக்காக அப்படின்ற மாதிரி நீங்க கெஞ்சுறீங்க. அவரும் வந்து உங்களை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் உங்களுக்கு அவரோட மேன்ஷன்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. வீட்டுக்கு வந்தா உங்க பேரண்ட்ஸுக்கா நீங்க இல்லை உங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ ரொம்ப கோவம் வருது. போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவரை எதிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் வந்து எப்படியும் நாசமா போய் தொலையிட்டோம் அப்படின்ட்டு அவங்க விட்டுடுறாங்க. அவங்களால எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ இப்படி தான் உங்களோட ஷூகா வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. உங்கள் உடம்புலலாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து போயிருந்திருக்கு இல்லையா? அவருக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, நம்ம அனுப்புனதுனால தானே இப்படி எல்லாம் ஆச்சு, இல்லைன்னா இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. இப்படி தான் ஃபியூ டேஸ் போகுது. அவரோட ஸ்டடி ரூமில் தான் அவர் வந்து இருக்கார். நீங்கள் ஷூகா உங்ககிட்ட ஒழுங்காகவே பேசியிருந்திருக்க மாட்டார். உங்களை முகம் எடுத்து பார்த்துருந்துருக்க மாட்டார். உங்களுக்கு ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் இப்போ அவரோட ஆஃபீஸுக்கு தான் வந்து போகிறீங்க. கதை ஓப்பன் பண்ணிட்டு, மாமா நீயா, என்ன விஷயம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டே வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அவரோட லேப்பில் உட்காந்துட்டு அவர் ஃபேஸை தான் கட் பண்ணுறீங்க. என்னாச்சு மாமா, ஏன் நீ என்னை பார்க்க மாட்டேன்ற, என்ன நீ கூட பேச மாட்டேன்ற, என்னாச்சு மாமா அப்படின்னு அவ்வளோ எமோஷ்னலாக வந்து கேட்குறீங்க. லைக் அவருக்கு புரியுது அவர் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி சாரிடி. எதுக்கு மாமா? என்னால் தானடி உங்கள் அப்பா இப்படியெல்லாம் உன்னை போட்டு அடிச்சிருக்கான். நான் உன்னை அனுப்பி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஷூகா. அவருக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து வெளியில் வருது. நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க ஷூகாவை, அவரும் கிஸ் பேக் பண்ணுறாரு. ஒரு டீப்பான வந்து கிஸ் போகுது. இப்போ 2 பேரோட ஃபோர்டும் கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அதை பற்றி யோசிக்காத மாமா, விட்டுரு. ஏய் பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? இப்போ கூட நீ சொல்லு, நான் ரெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஷுகாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணிட்டு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? சரிடா பொறுக்கி மாமா. பொறுக்கியானா? ஆமாம், நீ பொறுக்கி மாமா தானே? சரி சரிதான் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அந்த நைட் வந்து நீங்களும் சுகாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப கார்ஜியஸாக தான் நீங்கள் வந்து ரெடி ஆகுறீங்க. இருக்கிறதுலே டாப் ஸ்பெஷலிஸ்ட்டு யாரெல்லாம் வந்து மேக்கப்புக்கு ப்ரைடல் இதுக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஷூகா வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இருந்திருப்பாரு. புக் பண்ணுறதை தாண்டி மிரட்டி வச்சுருந்துருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கும். உங்களை அப்படியே கார்ஜியஸாக ரெடி பண்ணுறாங்க. ஷூகா உங்களுக்காக தான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்களும் வந்து அப்படியே கீழே வரீங்க. ஷூகாவா அவ்வளோதான் வாயை பொழந்து பார்க்குறாரு உங்களை. ஏன் பொண்டாட்டியா இது அப்படின்ற மாதிரி. ஷூகா முன்னாடி தான் வந்து நிற்கிறீங்க. மாமா எப்படி இருக்கேன்? அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்காரு. மாமா சொல்லு, எப்படி இருக்கேனா? சொல்ல வார்த்தைகளே இல்லடி, அப்படி இருக்கேன். அப்போ கேவலமா இருக்கேன்றியா? அழகுடி, நீ அழகு பட்டுக்குட்டி. ஓம் அழக மீன்ஸ் யாருமே இல்லடி. அப்படியா? போலாமா? போலாமாம்மா.
அப்படின்னு வந்து நீங்களும் வந்து மேரேஜ் பிளேஸுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கும் ஷூகாக்கும் மேரேஜ் முடியுது. ரொம்ப ஹாப்பியாக தான் உங்களுக்கு வந்து உங்கள் மேரேஜ் லைஃப் எல்லாம் வந்து போகுது. ஃபியூ இயர்ஸ் இப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேபி கேர்ள் தான் வந்து பிறக்கிறா. உங்கள் டெலிவரியில் நீங்கள் கத்துறது பயந்ததை விட அதிகமாக ஷூகா தான் பயந்து கத்திருந்திருப்பாரு. அவருக்கா ஐயோ என் பொண்டாட்டி இப்படி கத்துறாளே அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு இருந்திருக்கும். கடைசியாக பேபி கேர்ளும் பிறந்து அதுக்கப்புறமா என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவர் கையில் வந்து கொடுக்கும்போது அவருக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி, அவ்வளோ எமோஷன்ஸ் ஆகுது. பேபி அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எல்லாம் நான் தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பேபியும் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்க்குது. ஐயோ என் குழந்தை ஸோ அழகாக இருக்கா, என்னடி செல்லம் அப்பாவை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சுறாரு. அப்புறம் பேபி வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் ஃபியூ இயர்ஸ் ஆகுது. இப்போ உங்கள் பேபி கேர்ளுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. அப்பப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நான் எப்பவும் போல் கார்டனில் வந்து அப்படியே வாக்கிங் போகிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது தான் பக்கத்து வீட்டில் என்னடா சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா லைக் வந்து உங்களோட ஃபேமிலியில் இருப்பாங்களே, உங்கள் அப்பா அம்மா அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. என்ன இவங்க இங்கே இப்படி அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல், அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. லைக் நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அம்மா அப்பா அப்படின்றீங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. உங்களை பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. உங்கள் கிட்ட தான் வராங்க. அம்மா அப்பா பொண்ணு எப்படி இருக்க அப்பா அம்மா, நீங்கள் நீங்கள் இங்கே நாங்கள் இங்கே இருக்கிறத கூட நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம் இங்கே தான் இருக்கேன், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்களோட அப்பா அம்மா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வராங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. லைக் இந்த இன்ஃபர்மேஷன் ஷூகாக்கும் வந்து போயிருக்கோம். அவரும் வந்து இருந்த வேலையை அப்படியே தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் அதே மாதிரி தான். லைக் ஷூகாவோட என்ட்ரி நல்லா மாசாக கெத்தாக உள்ளார நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க ஷூகாவை. லைக் வந்து கோவமாக பார்க்குற மாதிரி உங்கள் ஷூகாவும் பார்க்குறாரு. என்ன லுக்கு தம்பியாச்சேன்ட்டு பொறுமையாக போகிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ உன் மண்டையை பொழந்திருப்பேன்டா. ஆமாம்மா, இல்லைனா மட்டும் அப்படியே வந்து முதல்ல என் கழுத்தை வரைக்கும் நீ வரியான்னு பாரு, அதுக்கப்புறமா வந்து நீ எட்டி பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. உங்களுக்கா என்னடா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இருக்குடா, உனக்கு ரொம்ப தாண்டா வந்து இதாகிடுச்சு. ஆமாம், எதிர்த்து பேசுகிறதையே வேலையாக வச்சிட்ரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு கோவம் இருந்தாலும் பட் இப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒன்றா ஆகிட்டீங்க. உங்கள் ஃபேமிலியும் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஷூகாவையும் வந்து உங்கள் அம்மா வந்து அகெயின் பழையபடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹாப்பி என்டிங் ஸ்டோரி இதோட முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். லைக் ஃபேரிஸ், நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும். நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் ஏன் வந்து நம்ம சேனல்ஸுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நம்ம சேனல்ஸில் இருக்கிறவங்க பார்த்தாலே அதுவே எனக்கு போதும். அதுவே ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியலடா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விடுங்கடா ப்ளீஸ். மறக்காம வீடியோஸ் எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்பேரிஸ், ஓகேவா? எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. லைக் இவ்வளோ பேர் இருந்தோம் ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ ஏன் அப்படி ஆகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா
கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? உங்களுக்காக தான் நான் இது எல்லாமே வந்து பண்ணுறேன். ஸோ எனக்காக நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ வீடியோஸ்க்கு ஒரு லைக்கு கமெண்ட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா ப்ளீஸ். லைக் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன் இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபேரிஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம்டா ஃபேரிஸ். பாய் பாய்.